இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இந்த பின்னாடி இருக்கு இல்லையா அந்த பஸ்ஸு. ஸோ ராயல் வியூ டபுள் டெக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாரில் வந்து இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டபுள் டெக் பஸ்ஸில் வந்து போகிறது வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வந்து 400 rupees மேலே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த தமிழ்நாடு இதில் வந்து தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு மூணார் இதில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வந்து இந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் புக் பண்ணுறது வந்து பெட்டர். இங்கேருந்து கூட வந்து புக் பண்ணலாம். பட் ஆனால் அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். லைக் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆயிடும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஒரு 30 rupees தான் வரும் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா புக் பண்ணால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம் வந்து கவர் பண்ணுறாங்க. ஐ திங்க் லாக்அவுட் வியூ, அதுக்கப்புறம் ராக் கேவ், பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஆனையிரங்கள். ஸோ ஒரு 3 hours ஜேர்னி. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய ரிவ்யூ வந்து பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பஸ்ஸோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்பர் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து இதுதான் பஸ். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கீழே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே தான் வந்து எப்பயுமே வந்து சோல்ட் அவுட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த மேலே. ஸோ இதுதான் வந்து மேலே இருக்கிற வியூ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 400 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆக்குபைடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐ திங்க் செகண்ட் ரோ வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து டைம் இருக்குது. 4 o'clock தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மணி 3:30 தான் ஆகுது. மற்றபடி பெஸ்ட்டு டைம் டு புக்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று மார்னிங் பண்ணலாம், இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஈவினிங் தான் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரெயினாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் புக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மிஸ் இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. பட் இப்போ வந்து வெதர் சூப்பராக இருக்குது. இது வந்து டிசம்பர் மாதம் தான். டிசம்பர் ஐ திங்க் இன்றைக்கி டிசம்பர் 20. பட் ஆனால் வெதர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ வெயில் இருக்கனால வந்து ப்ராப்பர் வியூவுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எய்தர் வந்து காலையில் இல்லைனா ஈவினிங் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து புக் பண்ணுறது கரெக்டு. இல்லைன்னா மத்தியான டைம் வந்து பார்த்திங்கன்னா வெதர் பொறுத்து வந்து புக் பண்ணிக்கோங்க. லைக் ரெயின் அந்த மாதிரி இருக்குன்னா பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து செமையாக வந்து வெயில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். வந்து உட்காந்துட்டோம். ஸோ சீட் நம்பர் வந்து நம்ம 1920. ஸோ இந்த மாதிரி தான் விண்டோ வியூ வந்து இருக்கும். இப்படி வந்து ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி வந்து புக் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து வியூ வந்து நல்லா தான் இருக்கும். இந்த சைடை வந்து பார்த்துக்கலாம். பஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து 4 o'clock இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாக்அவுட் வியூ. ஸோ அது அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து டாப் வியூ. ஆக்சுவலி கீழே பார்க்குறத விட வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்போஷர் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கேஜ் புக் பண்ணுறீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த
அப்பரே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 400 எனக்கு வந்து ஒர்த்து. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதான் வந்து லாக்அவுட் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டோம். ஸோ எல்லா பிளேஸுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே நம்ம 10 மினிட்ஸ் தான் வெயிட்டிங் டைம். வியூ வந்து ஒருத்துங்க. ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து அந்த சன்ரைஸோடு பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது. ஸோ இதான் நம்ம வந்த பஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் ராக் கேவ். ஸோ வியூ ஆனால் செமையாக இருக்குங்க ஒர்த்து. ஸோ ராக் கேவ் போனதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம்.
வந்து அந்த ராக் கேவ் செகண்ட் ஸ்டாப்பிங். ராக் கேவ்னு தான் சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே கேவ் இல்லை. பட் அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒருத்தங்க சின்ன கரெக்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சிக்னல் பாயிண்ட்டு, செகண்டு பார்த்து தான் வந்து லாக்ஹார்ட் வியூ. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த ராக் கேவ் வந்து போக போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து 10 minutes டைம். ஸோ இங்கேயே வந்து இந்த டீ பிரேக்குமே வந்து இருக்குது. ஸோ எய்தர் வந்து இதை பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் டீ மட்டும் வாங்கிட்டு மேலே கூட வந்து குடிச்சிட்டே வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே அப்படி ராக் கேவ்னு போட்டிருக்காங்க. அதான் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. இப்படி உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. தெரிஞ்ச இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன குகை அவ்வளோதான், ஆனால் சில்லுன்னு இருக்கு உள்ளேயுமே. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொன்னாங்கன்னா வந்து இங்கே வந்து இந்த தீவ்ஸ்லாம் வந்து ஒளிஞ்சிக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டால் பெருசாக தெரியாது. ஸோ முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்கு போல். நான் 10 minutes தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன், பட் 2 minutesலேயே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கேயுமே வந்து வியூ வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாயிண்ட்டுமே வந்து வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரைடு வந்து வரலாம். இந்த 4 to 7 PM அந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சில்னஸுக்கு வந்து டீ குடிக்கிறதே வந்து செம சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக வந்து பெருசாக டீலாம் குடிக்க மாட்டோம். இந்த குளிருக்கு வந்து டீ குடிக்கிறதே வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ராக் கேவ்ல இருந்து போயிட்டோம். இப்போலாம் ஸ்பீக்கரில் வந்து பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பெரிய கானால் வாட்டர் ஃபால்ஸு. ராக் கேவ்ல வந்து ஒரு ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 minutes தான் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஆக்சுவலி. ஒரு சின்ன ஃபால்ஸு தான் எனக்கு தெரிஞ்சு, பட் ஆனால் நல்லா இருக்கு. பட் இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன ஃபால்ஸ் நல்லா இருக்கு. சரௌண்டிங் பார்க்கலாம். பட் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. போகிற இடத்துலலாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறப்ப வந்து சாப்பிட்டு போகலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து 10 minutes தான். பட் ஐ திங்க் இதே ஓகேன்னு நினைக்கிறேன். 10 minutes டைமே வந்து ஒர்க்குன்னு சொல்லலாம். அது மாதிரி கரெக்டாக வந்து அந்த 10 minutes வந்து எடுத்துடுறாங்க. ஸோ எங்கேயுமே டிலே ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் எல்லா பிளேஸுமே வந்து கரெக்ட் டைமில் வந்து போய் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆணையரங்கள் வந்து போகிறோம். ஸோ நமக்கு லக் இருந்தால் வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து வர்றதை வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னொரு பிளேஸ் வந்து இருக்குது ஆனைக்குளம். ஸோ அது வந்து ஆக்சுவலி அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணி அவங்க கூட வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு வியூ பாயிண்ட். ஸோ அதை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இதுதான் அந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. கீழே வந்து 200 400 வந்து மேலே, ஸோ மேக்ஸிமம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மேலே வந்து புக் பண்ணிடுங்க. ஸோ வியூ வந்து ஒர்த்து. ஸோ அந்த போகிற எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. இல்லை ஒஸ்ட் கேஸ் கிடைக்கலனா கீழே கூட வந்து ஒரு தடவை புக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கூட வந்து வரலாம். ஸோ ஒவ்வொரு டைமில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இப்போ 4 to 7 வர்றது என்னென்னா கொஞ்சம் வந்து இருட்டினப்போ ஒரு வியூ பார்க்குறதுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ராட் டே லைட்டில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டார்க் வியூவுமே வந்து உங்களுக்கு வந்து 2 எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 4 to 7 வந்து பண்ணலாம். அந்த மேபி ரைனி டைமில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப மிஸ் இருந்தால் பார்க்க முடியாது. ஸோ அது நீங்கள் டைமிங்கில் அது கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் லக்கு மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு 4 to 7 போடுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டீ சேல்ஸ் அவுட்லெட் அந்த ஃபேக்ட்ரிலாம் வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆணையரங்கள் அந்த பாயிண்ட்லாம் போயிட்டுருக்கோம். பாட்டெல்லாம் போட்டு பலமாக வந்து பாடிட்டு வராங்க பின்னாடி. இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். இதுதான் வந்து ஆணையரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு ட்ரெயின்னு சொல்லி அந்த கண்டக்டர் சொன்னார். செம்மையாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. ரைடு வந்து முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போது 6:45 கரெக்டாக வந்து 7 மணின்னு சொன்னாங்க. பட் 6:45 வந்துடும். அப்படியே வந்து டெம்பரேச்சர் வந்து செம்மையாக வந்து ட்ராப் ஆயிடுச்சு. மத்தியானம் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 15 to 18 அந்த மாதிரி இருக்கும் டெம்பரேச்சரு. ஸோ அந்த மாதிரி வந்து நைட் வியூவும் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி 4 to 7 பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து வட்டவடா பேக்கேஜ் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.